ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல டே 16. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் என்ன நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸ் கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ்க்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. சோ இன்னைக்கு டேல என்ன பண்ணணும்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டவுட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாய் சொன்ன சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஹாய் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனி செல்வின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஹாய் கனி செல்வி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் திவ்யான்னு ஒரு சிஸ்டர். ஹாய் திவ்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் தமிழ் செல்வி சிஸ்டர் தென்காசில இருந்து பண்ணியிருந்தாங்க. ஹாய் தமிழ் செல்வி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புலப்பேட்ல இருந்து பாத்தீங்கன்னா செல்வி சிஸ்டர். ஹாய் செல்வி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரேமாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாமா? நீங்க அடிக்கடி ஒரு நிறைய அப்பப்போ மெசேஜ் கமெண்ட் பண்ணுவீங்க பெருசு பெருசா, ரொம்ப நன்றிமா. அப்புறம் கவிதா நியூசிலாந்துல இருந்து கவிதா சிஸ்டர். ஹாய் சிஸ்டர் கவிதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யசோதா சிஸ்டர் சேலம்ல இருந்து பேசியிருந்தீங்க. ஹாய் யசோதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? 2 டேஸா நீங்க சொன்னது எனக்கு சரியா பாக்கல நானு, அதனாலதான் சொல்லல. யசோதா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உமா ராணின்னு ஒரு சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்தாதான் அன்னைக்கு டேவே எனக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உமா ராணி சிஸ்டர். அதுக்கப்புறம் சித்ரா சிஸ்டர் சென்னையில இருந்து. ஹாய் சித்ரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈரோடுல இருந்து மலர் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர் மலர் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் மட்டன் சாப்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க. உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் எப்பயாவது ஆசைப்பட்டா கொஞ்சமா எடுத்துக்கோங்க, மத்தபடி அதிகமா எடுத்துக்க கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் 2-3 பீஸ் அந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கௌசல்யா சிஸ்டர் மதுரை. ஹாய் கௌசல்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் புஷ்பான்னு ஒரு சிஸ்டர் பண்ணிருந்தீங்க. ஹாய் புஷ்பா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டிருந்தீங்க 8 ஷேப்ல வாக்கிங் பண்றது பெஸ்டா இல்ல நார்மல் வாக்கிங் பெஸ்டான்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே பண்ணலாம். 8 ஷேப்ல பண்ணும்போது இந்த சைட் ஃபேட் எல்லாமே குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மலாவே நீங்க இந்த வாக்கிங் நல்லா கையை அசைச்சு நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் பாடிக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ 2 வாக்கிங்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அதுக்கப்புறம் ஆரோக்கியா தெரசா அப்படின்றவங்க பெங்களூர்ல இருந்து பேசியிருந்தாங்க. ஹாய் தெரசா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரதா சிஸ்டர் திருப்பூர்ல இருந்து. ஹாய் சாரதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கம் சிஸ்டர் கேரளால இருந்து. ஹாய் தங்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓரளவுக்கு ஹாய் சொல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டேன். இப்போ டவுட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். தொப்பை குறையறதுக்கு தாங்க எல்லாருமே பிரெக்னன்சிக்கு அப்புறம் வர்ற தொப்பையை குறைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுரக்காய் ஜூஸ், வெள்ளை பூசணி ஜூஸ் அதெல்லாமே பச்சையா அரைச்சு நம்ம ஜூஸ் குடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணது, அதை சுடுதண்ணில கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு சில ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்க. நல்லா வாக்கிங் பண்றது பண்ணுங்க, இல்லைன்னா இப்படி மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுங்க. நல்லா நம்மளோட வயிற்று இழுத்து விடுற மாதிரி மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுங்க. அதை ரெகுலரா பண்ணணும். ஏதாவது விஷயம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரெகுலரா பண்ணுங்க, அப்பதான் இருக்கும். அப்புறம் பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அது நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும். படுத்துக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதை டெய்லி 1 நிமிஷம் பண்ணாலே போதும். அதை டெய்லி நீங்க ரெகுலரா பண்ணும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் பண்ண கரெக்டா வந்துடும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணீங்கன்னாவே சூப்பரா பெல்லி ஃபேட் கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்ஸ் ரவை களி மாதிரி பண்ணி சாப்பிடலாமா சிஸ்டர்? களி மாதிரி ஓட்ஸ் கிண்டி கண்டிப்பா நான் நிறைய இதுல காட்டியிருக்கேன். சும்மா நான் தண்ணியில போட்டுட்டு ஓட்ஸை போட்டு நல்லா கிண்டி கெட்டியாக்கிட்டு நம்ம ஒரு குழம்பு கூடயோ ஒரு கூட்டு பொரியல் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சட்னி கூட வச்சு சாப்பிடுறது கூட நல்லா இருக்கும். நைட் டின்னருக்குலாம் ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க மதியத்துல எப்ப வேணாலுமே எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் சஃபலா ஓட்ஸ் இருக்குல்ல சிஸ்டர், அது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். அது பாத்தீங்கன்னா ஓட்ஸ் தானே, அதுல என்ன பிளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சம்டைம் உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கலாம், அப்பப்போ எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து சாப்பிடலாம் சிஸ்டர். நட்ஸ் வந்து கண்டிப்பா சாப்பிடலாம். அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 1-2 சாப்பிடுறீங்கன்னா அது வந்து ஓகே. ஒரு 4-5 பீஸ் சாப்பிடும்போது நீங்க ஈச் ஒரு எப்படின்னா பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எடுத்துக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்க. அதுல 3 எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நமக்கு வந்து ஒரு எல்லாம் பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லா நட்ஸுமே ஒரு 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது மாதிரிதான். இல்ல 1-2 ஏதாவது ஒரு முந்திரி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 பீஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஓகே, ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். பட் இது எல்லாமே சேர்த்து ஒரு 3 பீஸ் மேல சேர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டா வந்து எடுத்துக்கோங்க, பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் புரோட்டீன் சொல்றீங்க சிஸ்டர். அப்ப புரோட்டீன் சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் தானே ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் வெயிட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி போகையில நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு புரோட்டீன், ஃபைபர் இதெல்லாமே கரெக்டா நம்ம ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரையும். சரிங்களா? அது போக இப்போ நிறைய பேர் கேக்குறது என்னன்னா, இப்போ குவான்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கம்மியா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 2 தோசை 3 தோசை அந்த பச்சை பயிரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 தோசை தான் வந்து எடுத்துக்கிறோம். அந்த அளவுன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, புரோட்டீன் அதுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நமக்கு வந்து கெயின் தானே ஆகும். ஆனா நம்ம வந்து அளவா எடுத்துக்கிறோம், அது நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு. சோ அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகும். சரிங்களா? அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து கரையும். சரிங்களா? இதுதான் வந்து மீனிங். நிறைய அந்த சிஸ்டர் தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிங்கிள் மதர் சிஸ்டர். நான் வந்து எனக்கு வந்து என்னோட பொண்ணு வந்து இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நான் வந்து ஹெல்தியா இருக்கணும், நான் நல்லா இருந்தா தானே அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆதரவு. கண்டிப்பா நீங்க வந்து நல்லா ஹெல்தியா இருங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க, நல்லா நீங்க வந்து உங்க குழந்தைக்காக ஓடணும். நீங்க வந்து அவங்கள நல்ல அளவுக்கு இந்த சிங்கிள் மதரா இருந்து உங்களோட பொண்ணை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, எங்க அப்பா என்னோட 2 வயசுல இறந்துட்டாரா. அப்போ எங்க அம்மா வந்து எனக்கு வந்து 15 வயசுல இறந்தாங்க. ஆனா அந்த 15 வயசு எங்க அப்பா இறந்துட்டாரா, 2 வயசுல இறந்துட்டாரு. ஆனா எங்க அம்மா வந்து 15 வயசுல எனக்கு வந்து இறக்குறாங்க. ஆனா அந்த கேப்ல எங்க அம்மா ஒரு சிங்கிள் மதரா தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. சோ அதை வந்து நினைச்சு எனக்கு அது வந்து அப்படியே தோணுச்சு. சோ அது ரொம்ப கஷ்டம் தான். பட் வந்து அதுல நீங்க ஒரு சவாலா எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணணும். உங்க பொண்ணுக்கு நீங்க தான் வந்து ஒரு ரோல் மாடலா வந்து காட்டணும். அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்குல்ல, அதை வந்து நான் பால் ஆட் பண்ணி சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. பால் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுல நட்ஸ் எல்லாமே போட்டுருக்கு இல்லையா, வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப புரோட்டீன் அதிகமாயிரும். சோ அதனாலதான் பாலை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணி நான் வந்து சாப்பிட சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து 3 நேரமும் வந்து பாத்தீங்கன்னா ரவை வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவையிலயும் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இப்ப சப்பாத்தில இருக்கிற மாதிரி ஃபைபர், கார்போஹைட்ரேட் எல்லாமே ரவையிலும் இருக்கு. சோ நம்ம அரிசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு, அதுல ஃபைபர் இதெல்லாம் இல்ல. அதனால அதை வந்து அவாய்ட் பண்றோம். இன்கேஸ் வந்து இப்போ நம்ம ரவையை 3 வேளையும் நம்ம எடுத்துக்க கூடாது, சப்பாத்தியும் 3 வேளை எடுத்துக்கூடாது, ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க வந்து அதுக்கப்புறம் காலையும் நைட்டும் வந்து வேற அந்த மாதிரி லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீ கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சிஸ்டர், அதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. பிளாக் காஃபி, கிரீன் டீ அந்த மாதிரி வந்து குடிங்க. அதுல இருந்து வந்து அதெல்லாம் நம்ம சுட சுட குடிக்கும் போது அதுல இருந்து டைவர்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் கம்பு ரெசிபிஸ் ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் சொல்றீங்க. கம்புல வந்து எவ்வளவு ரெசிபி, தோசை இருக்கு, கம்பு இட்லி இருக்குது, நிறைய அரிசி யூஸ் பண்ணாமலே கம்பு தோசை எல்லாம் இருக்கு. யூடியூப்ல போட்டாலே வரும். நானும் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். நிறைய என்னால எடுக்க முடியல. சம்டைம் வந்து குழந்தைங்களை பார்க்கணும், இந்த மாதிரி இது இருக்கு. அதனாலதான் அப்பப்போ என்னால ஷேர் பண்றத பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் கம்புல வந்து கம்பங்களி, கம்பங்கூழு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிளாக் காஃபி வந்து பாடிக்கு ஹீட் இல்லையா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து லைட்டா தான் வந்து சேர்க்கணும். ஏதாவது ஒரு டைம்ல தானே வந்து எடுத்துக்கிறோம். நீங்க நிறைய விஷயங்கள் உங்க பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஜீரக தண்ணி இருக்கு, பிளாக் டீ இருக்குது, அதுக்கப்புறம் கிரீன் டீ அந்த மாதிரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிர் தோசை வந்து காலைல செய்யணும்னா நைட் ஃபுல்லாமே சோக் பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது பண்ணலாம். நீங்க எமர்ஜென்சியா பண்ண 4 ஹவர்ஸே வந்து போதுமானது. அப்படின்னு நீங்க ஓவர் நைட்டும் பண்ணி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி போட்டுட்டு காலைல வந்து அரைச்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பச்சைப்பயிர் தோசை வந்து எத்தனை வந்து எடுத்துக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. எப்படின்னா காலையில நைட்டு அந்த மாதிரி 2 வேளைக்கு எடுத்துக்கலாமானா கண்டிப்பா எடுத்துக்கலாம். 2 எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான்.
தைராய்டு வந்து குறையறதுக்கு என்ன சிஸ்டர் பண்றது? தைராய்டுக்கு பெஸ்ட் வந்து நம்ம பண்ற ஹெல்தியான டயட் பண்றோம்ல இப்போ, அதுதாங்க. அதுலயே வந்து கியூர் பண்ணிடலாம். இந்த காலிஃபிளவர், ப்ரொக்கோலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட வேண்டாம். முட்டைக்கோஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தைராய்டுக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களை பார்த்துதான் சிஸ்டர் தண்ணி குடிக்கிறேன், உங்களை பார்த்துதான் வந்து வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்து மெனக்கெடுத்து அதை வந்து காமிக்கிறேன் வீடியோல. தண்ணி அடிக்கடி குடிக்கிறது இது எல்லாமே. தண்ணி நிறைய குடிக்கணும், நல்லா வாக்கிங் போகணும், அப்பதான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகல சிஸ்டர் எனக்கு, ஆனா இன்ச்ல வந்து எனக்கு லாஸ் இருக்கு சிஸ்டர். நம்பர்ல வந்து நான் லாஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா வந்து எனக்கு இன்ச்சஸ்ல வந்து நல்லாவே லாஸ் வந்து இருக்கு. அதுதான் உங்ககிட்டயுமே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி. அது மாதிரிதான் உங்ககிட்டயும் நான் வந்து சொல்றேன், நம்பர்ல ஆகலன்னு சொல்லிட்டு டவுன் ஆகக்கூடாது, அதை வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. நீங்க உங்களோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருங்க, உங்களுக்கான அந்த பலன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். இன்ச்லயாவது உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ஏதாவது பாடியிலயாவது சேஞ்ச் வந்து கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஹெல்தியா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். கண்டிப்பா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்க உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட வெயிட்டும் சூப்பரா வந்து லாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெண்பூசணி, அதாவது இந்த வெள்ளை பூசணி வந்து ஜூஸ் சொன்னேன் இல்லையா, ஸ்டொமக் குறையிறதுக்கு, தொப்பை குறையிறதுக்கு, அது வந்து டெய்லி குடிக்கலாமான்னு கேட்டீங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் 2 தடவை, வீக்லி 2 தடவை இல்ல 3 தடவை அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி, டெய்லியும் குடிக்க வேண்டாம். சிஸ்டர் நீங்க யாரு, சரண்யா சிஸ்டர் நினைக்கிறேன், பாண்டிச்சேரியில இருந்து. அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து அப்படியே ஹோம்லயா நேச்சுரலா இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா, ஆனா நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போடுவேன் என்னைக்காவது வெளில போகும்போது. அந்த மாதிரி வீட்டுல இப்ப டெய்லி ரொட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படித்தானே இருப்போம். இதுவும் நான் ஃபுல் ரொட்டீன்ல இருக்கேன், உங்களுக்காகவே இந்த டாப் எல்லாம் நான் ஃபுல் டே போட்டுட்டு இருக்கேன், சரிமா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இந்த வெயிலுக்கு எரிச்சலா இருக்கு. அதான் இதுவே நார்மலா இருந்தேன்னா ஏதோ ஒரு நைட்டியோ இல்ல ஒரு ட்ராக் பேண்ட் ஒரு டிஷர்ட் போட்டுதான் சுத்திட்டு இருப்பேன். ஆனா இப்போ ஒரு நானுமே ஒரு பாசிட்டிவா ஒரு இதுவா என்னை பார்த்தாலே எனக்கு ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கேன், ஒரு இதுவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெர்ஃபெக்டா ஒரு வீட்டுல இப்படி இருக்கலாம். ஆனா அது இதுவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். ஆனா இந்த வெயில் காலத்துல முடியலதான், நைட்டி ஏதாவது போட்டுட்டு கம்ஃபர்டபுளா தான் இருப்போம். இருந்தாலும் இதுதான் என்னோட நேச்சுரலே, எனக்கு நான் இப்படிதான் இருப்பேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் ஹெல்திஃபை மீ ஆப்ல வந்து பிஸ்கெட்டுக்கு வந்து போட்டேன் சிஸ்டர். அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் கலோரிஸே மிஞ்சுது அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா பிஸ்கெட்டே சாப்பிடக்கூடாது நம்ம வந்து வெயிட் லாஸ்ல. அதை எப்படி நீங்க போட்டு பார்க்கலாம்? பிஸ்கெட்டே சாப்பிட, அதெல்லாம் மைதால செய்யறது, அதுக்கப்புறம் சுகர் ஆடடு, இதை வந்து கண்டிப்பா சேர்க்காதீங்க. பிஸ்கெட்டே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறம் சத்து மாவு, ஸ்கூல்ல கொடுக்குற சத்து மாவு சாப்பிடலாமான்னு நிறைய தடவை நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா சாப்பிடக்கூடாது, அதுல வந்து சுகர் வந்து ஆடடா இருக்கும், சோ சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே சத்து மாவு மாதிரி பண்ணிட்டு அதை வந்து கஞ்சி பண்ணிட்டு சால்ட் போட்டு குடிக்கிற மாதிரி பண்ணுங்க, சுகர் வேணாம், சரிங்களா? அதான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் வாங்கிட்டு வந்தாங்க சிஸ்டர். நான் என் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிடாம அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு சிஸ்டர்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், உங்களோட இலக்கை அடையணும்னா நீங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணணும். அப்போ இருக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்போ அது வந்து இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், சரிங்களா? சோ அதனால நீங்க பண்ணது எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏதோ நம்ம பண்ண ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அதுதான் ஷேர் பண்ற, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே சொல்லிட்டு. கிரீன் பனானா வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்? இந்த வாழைப்பழமே வந்து பொதுவா சாப்பிடக்கூடாது, ஆனா இந்த செவ்வாழை பழத்துல கொஞ்சம் ஃபைபர் நிறையவே இருக்கு. அதை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, டின்னராவோ அப்படி எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க வந்து தனியா ஸ்நாக்ஸாலாம் எடுக்க கூடாது, அதுவும் செவ்வாழை பழம் தான் எடுத்துக்கணும். நான் இப்பயும் சொல்றேன், ஒரு பழம் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உங்களோட பையனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. என்னோட பெரிய பையன் பேரு கவன் சங்கர், சின்ன பையன் பேரு தருண் சங்கர். என்ன பத்தின டீடைல்ஸ் எல்லாமே, என்னோட ஃபேமிலி பத்தி, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் எந்த ஊரு, டெல்லிக்கு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு டீடைல்டா என்னோட இன்ட்ரோ வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், சரிங்களா? தேவைன்னா பாருங்க. அப்புறம் நெல்லிக்காய் வாட்டர் வந்து டெய்லி குடிக்கலாமா? நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாமா சிஸ்டர் டெய்லின்னு சொல்லிடுங்க. குடிக்கலாம். சில பேருக்கு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து லூஸ் மோஷன் வரும், சோ உங்களுக்கு ரொம்ப வீக்காகவும் கூடும். சோ அதனால வீக்லி ஒரு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. அதுல வந்து கருவேப்பிலை, அந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் கலந்து நீங்க வந்து அரைச்சு குடிக்குவோம். உங்க ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி இருக்கு, உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேருக்கு ஹாய் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
பழைய சிவபிரியா சிஸ்டர். அவங்க வந்து ரொம்ப நாளா எனக்கு பண்ணிட்டு இருக்கவங்க. என்ன ஏதோ நமக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஆகவே ஆகாது சிஸ்டர். ஒரு பேர் வந்து நம்ம மனசுல பதிஞ்சிரும் இல்லையா? நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற சிஸ்டர். உங்களுக்கு தொந்தரவு பண்ணிருவோனோன்னு தோணுது சிஸ்டர். கண்டிப்பா அப்படி நினைக்காதீங்க. அப்படி வந்து நினைக்கிற ஆளா இருந்தா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் தாங்க என்னோட பூஸ்டர், ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே. சோ கண்டிப்பா அதெல்லாம் மறக்க மாட்டேன். கண்டிப்பா யாரையுமே மறக்க மாட்டேன். இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எப்பவுமே ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியாச்சு. சோ இன்னைக்கு டேல என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்ணெல்லாம் பாருங்களேன், நல்லா தூக்கம் எந்திரிக்க முடியலங்க. இப்படியோ எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடுறேன். 58.85 வந்து இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தான் வந்து பண்றேன். இதே ஃபுட் ரெப்ரீட் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். நான் வந்து ஆல்ரெடி ஐடியல் வெயிட் வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறதுக்கு அம்மாச்சிக்கு வந்து அந்த வெந்தய பொடி கலந்து வாட்டர்ல வந்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பிளாக் காஃபி தான் இன்னைக்கு வந்து வச்சேன். 2 பேருக்கும் தனித்தனியா ஊத்திட்டு அதுக்கப்புறமா குடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அப்பதான் கொஞ்சம் பிரிஸ்கா வந்து வேலையெல்லாம் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? இல்லைன்னா வச்சுக்கோ, காலைல எந்திரிக்கும் போதே அப்படியே அமுக்குதுங்க, எந்திரிக்க முடியல. எப்படியோ வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முளைக்கட்டின பயிர் அது வந்து எடுத்திருக்கேன். முளைக்கட்டின பயிரை வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து சேமியா உப்புமா பண்ணிடலாம். இந்த சைடு பாலும் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தம்பிக்கு வந்து ஆத்தி கொடுக்கணும் இல்லையா? அதனால 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சதும் அதை வந்து ஆற வச்சிடலாம். ஒரு டம்ளர்ல ஊத்தி ஒரு சைட்ல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ள வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஆறிட்டு இருக்கும் இல்லையா? இல்லாட்டினா அதை வேற ஆத்திட்டு இருக்கணும் அவசர அவசரமா. காலையில கொஞ்சம் வந்து எடிட்டிங் ஒர்க் இருந்ததா, அதையும் பார்த்தேன்னா அப்படியே. அதனால வந்து கொஞ்சம் டைம் லேட் ஆயிடுச்சு. சரி சேமியா பண்ணிடலாம் சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு, பச்சை சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சேமியா சும்மா தாளிப்போம்ல, அவ்வளவுதான். உதிரி உதிரியா நல்லா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டின பயிர், பச்சைப்பயிரும் தட்டைப்பயிரும் வேக வச்சிருந்தோம் இல்லையா? முளைக்கட்டினது அதுல ஒரு 5-6 ப்ரொக்கோலியும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுவும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடு பச்சை சட்னி அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு, பச்சை சட்னிக்கு வந்து எப்பவும் போல தக்காளி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் அங்க போய் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 8 மணிக்கெல்லாம் போயிடுறாங்களா, அங்க போய் சாப்பிட்டுப்பாங்க ஆஃபீஸ்ல போயிட்டு. அது மாதிரி பிளாக் டீ வந்து பண்ணி கொடுத்தேன். எப்படின்னா வெறும் பிளாக் டீ, அது கூட வந்து பாத்தீங்கன்னா லெமன் வந்து புளிஞ்சு வந்து கொடுத்தாச்சு. வித்தவுட் சுகர் தாங்க. அது மாதிரி நம்ம வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பிளாக் டீ பண்ணிட்டு அதுல வந்து லெமன் புளிஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சேமியா, பச்சை சட்னி வச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த சலாட் லீஃப் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேரிச்சம்பழமும் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா முளைக்கட்டின பயிரும் அந்த ப்ரோக்கோலி போட்டு வேக வச்சிருந்தாலும் அதையும் வச்சு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய முளைக்கட்டின பயிர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்கோலி ஒரு 2-3 பீஸ் வந்து வச்சு சூப்பரா ஃபில்லிங்கா இருந்ததுங்க. ஹை ஃபைபர் புரோட்டீன் நிறைந்த ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெஸ்டா வந்து இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சுங்க. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்றனால எல்லாம் குளிச்சு சாமி கும்பிட்றதுக்காக வந்து மாடிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி சரி உலைய வச்சு விட்டு போயிட்டோம்னா அது வரைக்கும் வெந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சு விட்டுருந்தேன். நேற்று வச்ச தட்டப்பேர் குழம்பு இருக்கு. ஸோ அதனால சாதம் மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களைஞ்சு மொத்தமா நான் எப்பயுமே அரிசியோட சேர்த்து களைஞ்சு வச்சிருவேங்க. அப்பதான் எனக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமா வச்சு விட்டோம்னா ஒரு 5-10 நிமிஷத்துலயே டக்குன்னு வந்து வெந்துரும். உலைய வச்சு விட்டுட்டு நான் வந்து மாடிக்கு ரூமுக்கு வந்து கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு சாமி கும்பிடலாம்னு சொல்லிட்டு, மாடி தோட்டத்துல இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பூ இல்லை. சரி நார்மலாவே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்பிளை போல தண்ணி எல்லாமே மாத்திருவேன். அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா இந்த வெத்தலை செடி அப்புறம் செடிகள்ல தான் வந்து ஊத்தணும். இங்க பாருங்களேன், வெத்தலை செடிக்கு வந்து நல்லா மழை வரவும் நல்லா துளிர் விட்டு சூப்பரா வந்துருச்சு. எப்படி காஞ்சிருந்தது இல்லையா? இங்க துளசி செடியிலயும் அதே மாதிரி வந்து ஊத்தி விட்டுட்டேங்க அந்த தண்ணியை. அதுக்கப்புறமா தனியா வந்து புடிச்சு உள்ள வச்சாச்சு சாமி கிட்ட. அதுக்கப்புறம் பிள்ளையார்கிட்ட இந்த சின்னதை வந்து வச்சாச்சு. நிறைய சிலைகள் நம்ம வீட்டுல ஆனா வந்து ஷேர் பண்றது இல்லை இப்பதான். ஏன்னா கோவில் மாதிரி நிறைய சிலைகள் வச்சிருக்கோம் இல்லையா? வந்து ஒரு கருவறை மாதிரிதான். சோ அதனாலதான் வந்து ஷேர் பண்றது இல்ல. முன்னாடி பண்ணிருக்கேன், பழைய வீடியோஸ் பார்த்தா தெரியும். இப்ப வந்து வேணாம்னு சொன்னாங்க. சரி நானும் அதுதான் வந்து ஷேர் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு சூடம் காமிச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் சாமி கும்பிட்டாலே, ஒரு ரிலாக்ஸா அப்படி வந்து. எனக்கு அதை கிளீன் பண்ணி எல்லாமே முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சூப்பரா சாமி கும்பிட்டுட்டு அங்கே தண்ணி பாட்டில் இருந்துச்சு, நல்லா தண்ணி குடிச்சுட்டேன்.
வெயிட் லாஸ்ன்னு இல்லை, ரொம்ப வந்து நல்லது. தண்ணி நிறைய குடுக்கணும். நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங்குமே இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து மிஷின்ல துணி போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா அப்பதான் டக்குன்னு முடிஞ்சிரும் காய போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே அள்ளிட்டு போயிட்டு மாடியில வந்து ஒரு சோழியா காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்லாங் வருது, ஒரு சோழியா அப்படின்னா ஒரு வேலையா வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா, அதுதான். அப்பப்ப அப்படிதாங்க நம்ம ஸ்லாங் வரும். என்னதான் நம்ம வந்து கரெக்டா பேசினாலும் அப்படி வந்துரும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாதம் வந்து வெந்துருச்சு, அதையும் வந்து வடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க முன்னாடி இந்த மாதிரி வேலைகளை வச்சுட்டு போனோம் வச்சுக்கோங்க, அது வந்து கரெக்டா முடிஞ்சிருக்கும். அதை வந்து பாக்குறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால ஒன் பை ஒன்னா வேலைகளை வந்து பார்த்துப்பேன். சாதத்தை வந்து வடிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காய் புடலங்காயிலே ஒரு விதம், அதுதான் வந்து அதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 காய் இதே மாதிரி தாங்க, நேற்று சொரக்காய் பண்ணமா, இன்னைக்கு இந்த காய் இதுதான். இந்த மாதிரி நீர்க்காயா தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீர்க்காய். அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது, இந்த வெயில் காலத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. சரி அம்மா மோர் கலந்து கொடுத்துடலாம், எல்லாமே பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கும்போது அப்புறம் ஆட்டோக்காரவையா நானே வந்து தம்பியை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட சின்ன பையன் என்னை கூப்பிட்டு போலேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு அவன் ஒரு ஆட்டோல போய் ரவுண்டு போயிட்டு வரான் பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கேர் எடுத்து பார்த்துப்பாருன்னு சொல்லுவேன் இல்லையா, ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. இன்னைக்கு நான் வந்து ஸ்கூலுக்கு போகல, அந்த பையாவே வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா சரி இதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சும்மா வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுட்டு வரமிளகாய் வந்து போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு அதெல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா அந்த காய் இருக்கு இல்லையா புடலங்காய், அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி விட போறேன். ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு வந்து பூண்டு எல்லாம் தட்டி சேர்க்கலங்க, சிம்பிளா தான் வந்து பண்ணிருக்கேன். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று வச்சு தட்டைப்பயிர் குழம்பு நல்லா சூடு பண்ணி இங்க பாருங்களேன், திக்கா இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும் இல்லையா. நான் வந்து சேமியா கூட அந்த புடலங்காய் பொரியல் அதுக்கப்புறம் அந்த தட்டைப்பயிர் எல்லாம் வச்சு சாப்பிட்டேன் மதிய லஞ்சுக்கு. இந்த மாதிரி மெயினான இன்கிரீடியன்ட் மதிய டைம்ல எடுத்துக்கோங்க. காலையில நைட்டும் வந்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு அப்பதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அம்மாச்சிக்கு மோர் எல்லாம் கலந்து சாப்பாடு எல்லாமே எப்பவும் போல கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் துணி எல்லாமே காஞ்சிருச்சு, அது எல்லாமே அள்ளிட்டு செம்ம வெயிலா இருக்கு பாருங்க, அள்ளிட்டு வந்துட்டு கையோட மடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய லஞ்சு சாப்பிட்டோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாத்திரத்தையும் கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்து டைவர்ட் பண்ணிருங்க, அப்பதான் அந்த தூக்கத்துல இருந்து நம்ம வந்து தாண்டி வர முடியும். மதிய நேரத்தில் தூங்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 3:30 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்ப தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் புழிஞ்சு கொடுத்து அவனை வந்து ரெடி பண்ணி டியூஷன்ல கொண்டு போய் விட்டுறலாம்னு சொல்லிட்டு இந்த ஜூஸ், அது என்ன பேரு, சாத்துக்குடி ஜூஸ் வந்து புழிஞ்சு கொடுத்தேன் 2 பேருக்கும். அவன் வந்து சின்னவனை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இவனை வந்து டியூஷன்ல விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரிக்காயும் ஒரு 5 செரி பழமும் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. இதை வந்து தான் ஈவினிங் ஸ்நாக்ஸா இன்னைக்கு வந்து எடுத்துக்க போறேன். ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை அவிச்சது அந்த மாதிரி, இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன் சுட்டு சாப்பிட்றது, அவிச்சு சாப்பிட்றது, பாப்கார்ன் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மக்கானா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க. நான் இப்ப வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன்னா நைட் டின்னர் வந்து லைட்டா எடுத்துப்பேன். ஒரு பேரிக்காவையும் அந்த செரி பழமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மாச்சி வந்து இஞ்சி போட்டு டீ தான் வந்து போட்டு கொடுத்தேன். மேக்சிமம் வந்து டீயே இப்ப போடுறது இல்லை, அவங்களுக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல எப்பயாவது தான் இப்ப வந்து குடிப்பாங்க, முன்னெல்லாம் அடிக்கடி குடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு டீ போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நைட் 6:30 மணி ஆயிடுச்சா, 6:30 மணி நைட் டின்னர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 5-6 ப்ரொக்கோலி இருக்கு இல்லையா, அதை வந்து சுடுதண்ணியில போட்டு எடுத்துட்டு இருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுனியா கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல 2 முட்டை, அது கூட வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம வந்து தூளா கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து பச்சை மிளகாய் கூட வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி தலை, நீங்க வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் தேவை இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகம், அதுக்கப்புறம் இதுல வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொக்கோலி ஆம்லெட் தாங்க, அதுதான் வந்து பண்றேன். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும், நல்ல புரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்டா வந்து இருக்கும். லைட்டா எண்ணெய் கிரீஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மேலெல்லாம் எண்ணெய் வந்து ஊத்த மாட்டேன் நானு. இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டே நல்லா கொரோனா ஆம்லெட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. அப்படியே போட்டாச்சுங்க. நல்லா ஆம்லெட் திருப்பி நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இந்த ப்ரொக்கோலிக்கு பதிலா நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணா, காலிஃபிளவர் எடுத்துக்கலாம், முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், குடைமிளகாய், அதுக்கப்புறம் காளான், இது எல்லாமே போட்டு கூட நீங்க வந்து பண்ணி சாப்பிடலாம். இது எல்லாமே சேர்த்து போட்டு செய்யலாம், செப்பரேட்டாவும் நீங்க வந்து செய்யலாம். நல்லா ஃபில்லிங்கா வந்து இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. நான் ஈவினிங் ஃப்ரூட்ஸ் எடுத்ததுனால இந்த மாதிரி லைட் ஃபுட்டா நீங்க வந்து எடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவா தோசை வந்து பண்ண போறேன். ரவையில தயிர் வந்து 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. அவ்வளவுதான், சிம்பிளா வந்து ரவா தோசை மாவு ரெடி ஆயிடும்.
நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்ஸ்டன்டாவே நம்ம வந்து ஊத்திக்கலாம். நல்ல தோசை மாவு பதத்துக்கு. இதை வந்து கோதுமை மாவுலாம் வந்து கூட நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல கம்பு வந்து பவுடர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், தோசைக்கல்ல நான் வந்து ஊத்தி எடுக்கிறேன். நல்லா தின்னாவும் ஊத்திக்கலாம். நீங்க வந்து ஊத்தப்பம் மாதிரியும் ஊத்திக்கலாம். நல்லா டேஸ்டியா இருக்கும். இதுக்கு மேல முட்டை போட்டு நீங்க முட்டை தோசையா கூட நீங்க வந்து சாப்பிடலாம். ஒரு தோசை வந்து எடுத்துக்கலாம், ஃபில்லிங்கா இருக்கும். இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் செய்யறேன். நான் வந்து ஆம்லெட் ப்ரோக்கோலி ஆம்லெட் வந்து சாப்பிட்டேன் இல்லையா, தக்காளி சட்னி வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இவன் நீங்க சாப்பிடுறீங்க வெயிட் லாஸ் இருக்கவங்கன்னா 2 தோசை எடுத்துக்கோங்க. நைட்டு காலையிலனா மதியம்னா ஒரு 3 தோசை வந்து எடுத்துக்கலாம். சூப்பரா எல்லாருக்குமே டின்னர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சரசரன்னு விளக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சுட்டா இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, ஜீரக தண்ணி, இந்த மாதிரி தண்ணி ஆகாரங்கள் வந்து குடிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா தண்ணியை குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செம்ம வெக்கையா இருக்குங்க. வீடியோ முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு தூங்கணும். அதனாலதான் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.